वाच्यां सरसी हेमाब्जे जातं कासारयोगिनं कलये यश्रियः पतिरविं दीपम् अकल्पयत् मल्लापुरवराधीशं माधवी कुसुमोद्भवं भूतं नमामि यो विष्णु ज्ञानदीपम् अकल्पयत् दृष्ट्वा हृष्टं तथा विष्णुं रमया मयिलाधिपं कूपे रक्तोत्पले जातं महदाह्वयम् आश्रये. தித்திக்கும் தேன் தமிழில் திவ்ய பிரபந்தம் தந்து பக்திக்கு வித்திட்ட பதின்மரில் மூவரி. தித்திக்கும் தேன் தமிழில் திவ்ய பிரபந்தம் தந்து பக்திக்கு வித்திட்ட பதின்மரில் மூவரி. எத்திக்கும் எவ்வுயிர்க்கும் ஏற்றம் அளித்திடும் எத்திக்கும் எவ்வுயிர்க்கும் ஏற்றம் அளித்திடும் முக்திக்கு வழிவகுத்த முதலாழ்வார்களே. முக்திக்கு வழிவகுத்த முதலாழ்வார்களே முதலாழ்வார்களே. துவாபரயுகத்தில் ஐப்பசி திங்களில் அடுத்தடுத்த தினத்தில் அயோனிஜராக வந்து திருக்கோவிலூரடைந்து திரிவிக்ரமனை கண்டு திருக்கோவிலூரடைந்து திரிவிக்ரமனை கண்டு திருவந்தாதி பாட பிரபந்தமும் பிறந்ததே. திருவந்தாதி பாட பிரபந்தமும் பிறந்ததே. திவ்ய பிரபந்தமும் பிறந்ததே. திருவோண நன்னாளில் திருச்சங்கினம் சமாய் திருவெக்காத்தலத்தில் கமலத்தில் அவதரித்து வையந்தகளி என்னும் முதல் நூற்றந்தாதியால் வையந்தகளி என்னும் முதல் நூற்றந்தாதியால் வையமுண்டானை பாடிய பொய்கை பிரான் வாழி. வையமுண்டானை பாடிய பொய்கை பிரான் வாழி பொய்கை பிரான் வாழி. கதாயுத அம்சமாய் அவிட்ட திருநாளில் கடல் மல்லையில் அழகிய குறுக்கத்தியில் உதித்து அன்பே தகளி என்னும் இரண்டாம் நூறமைத்து அன்பே தகளி என்னும் இரண்டாம் நூறமைத்து அந்தமில்லானை போற்றிய பூதத்தார் வாழி. அந்தமில்லானை போற்றிய பூதத்தார் வாழி பூதத்தார் வாழி. சதய திருநாளில் நந்தகியம்சமாய் உதய செவ்வல்லி தன்னில் மயிலையில் அவதரித்து திருக்கண்டேன் என்னும் மூன்றாம் நூறிசைத்து திருக்கண்டேன் என்னும் மூன்றாம் நூறிசைத்து திருமாலை கண்டுகந்த பேயாழ்வார் வாழி
யுகம் தன்னில் வந்து முத்தமிழில் நமக்கு நன்னரும் பிரபந்தங்கள் நல்கிய மூவராம் இன்கவி பாடும் பரம கவிகள் தங்கள் இன்கவி பாடும் பரம கவிகள் தங்கள் பொன்னடிகளில் வகுள தாசியையும் சிரம் பணிந்தேன் பொன்னடிகளில் வகுள தாசியையும் சிரம் பணிந்தேன்.